ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் விசிஷ்டாத்வைதம். விசிஷ்டாத்வைதம் அப்படின்னாலே ராமானுஜருடைய கோட்பாடுகள் இல்லையா. அதாவது என்ன சொல்வாருன்னா, சித்து அசித்து பிரம்மம், இந்த மூணையும் தான் இதில் ஞாபகம் வச்சுக்கணும். சித்து அசித்து பிரம்மம், இந்த மூணுமே ஒன்றோடொன்று தொடர்புடையது, சரிங்களா, பிரிக்க முடியாதது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்டாக இருக்கும். ஸோ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ராமானுஜருடைய வாழ்க்கை குறிப்பு பற்றி பார்த்துடலாம், சரிங்களா. ஓகே. அதாவது ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் கிபி 1017 சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். தந்தையார் அசூரி கேசவர், தாயார் காந்திமதி அம்மையார். 15 வயது வரைக்கும் வீட்டிலேயே வேதாந்தங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் திருமணம் முடியும். அவருடைய மனைவி பெயர் தஞ்சமாம்பாள். அவருடைய முதல் குரு யார் அப்படின்னா யாதவ பிரகாசர், சரிங்களா. யாதவ பிரகாசர்கிட்ட தான் முதல்ல அவர் படிச்சுக்கிட்டு இருப்பார் வேதாந்த கருத்துக்கள்லாம். அதுக்கப்புறம் 18 வயதில் துறவு பூண்டுவார். துறவு பூண்டுட்டு ஸ்ரீரங்கம் போய் அங்கே பெரிய நம்பி ஆச்சாரியார்கிட்ட தான் அந்த விசிஷ்டாத்வைத கொள்கைகள் எல்லாம் படிப்பார், சரிங்களா. ஓகே, இப்போது நம்ம விசிஷ்டாத்வைத கொள்கைகள் பற்றி பார்க்கலாம். விசிஷ்டாத்வைதம் அதை விசிஷ்ட ப்ளஸ் அத்வைதம் அப்படின்னு பிரிக்கலாம். விசிஷ்ட அத்வைதம் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம். அத்வைதம் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? இரண்டற்ற ஒன்று அப்படின்னு பார்த்தோம். விசிஷ்ட அத்வைதம் அப்படின்னா விசேஷம் ப்ளஸ் இரண்டற்ற ஒன்று. இந்த விசேஷங்கிறது தான் எது அப்படின்னா சித். சத்துங்கிறது பிரம்மம், சரிங்களா. சத்துங்கிறது என்னது? பிரம்மம். சித்துங்கிறது என்ன அப்படின்னா ஆத்மா, அதாவது உயிர். அசித்து அப்படிங்கிறது அனாத்மா, அதாவது உலகு. அப்போது இந்த சித்து அசித்து ஈஸ்வரன் அப்படிங்கிற 3 உண்மைகளை இதில் சொல்லுவார். இந்த ஈஸ்வரன்கிறதும் சரி, பிரம்மம் அப்படின்னு சொல்லலாம், விஷ்ணு, இது எல்லாமே பரப்பிரம்மம், ஒரே பொருள் தான். பரப்பிரம்மங்கிறது ஒருத்தர் தான், சரிங்களா. அவரை தான் பல பெயர்களில் நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த விசேஷம் இருக்கு இல்லையா, அதாவது சித்தையும் அசித்தையும் உடம்பாக கொண்டது தான் பிரம்மம். சித்தையும் அசித்தையும் உடம்பாக கொண்டது தான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது. சித்து அசித்துன்னா என்னது? சரீரம், இந்த உடம்பு, சரிங்களா. சரீரம் அதாவது விசேஷணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதே பரப்பிரம்மத்தை என்ன சொல்லுவோம்னா சரீரி, அதாவது விசேஷியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது சித்து அசித்தும் தான் என்னது? சரீரம். பரப்பிரம்மத்தை என்ன சொல்லுவோம்? சரீரி. சித்து அசித்து எப்போவுமே அதோட பிரம்மம் சேர்ந்து தான் இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சரீரி இல்லாமல் சரீரமும், சரீரம் இல்லாத சரீரியும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, அதுக்கு குணங்கள் இருக்குது, குணங்கள் உடையது, அதுக்கப்புறம் சுதந்திரம் உடையது அப்படின்னு சொல்லலாம். இதே சித்து அசித்து எடுத்துக்கிட்டோம்னா பரதந்திரம் உடையது அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அடுத்து அப்ரதக் சித்தி. என்னன்னா அப்ரதக் சித்தி அப்படின்னா என்னன்னா பிரம்மம் உலகு உயிர், சரிங்களா. பிரம்மம் உலகு உயிர், இதுக்கிடையே உள்ள தொடர்பு, இந்த மூணுக்கும் உள்ள தொடர்பு தான் என்ன சொல்லுவோம்? அப்ரதக் சித்தி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அதாவது எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பால் எடுத்துக்கிடலாம். பால் வெண்மை நிறமானது இல்லையா, ஒரு பொருள். அப்போது அதோடைய குணமும் எப்படி இருக்கும்னா சேர்ந்து தான் இருக்கும். ஒரு குணமும் ஒரு பொருள் அதோடைய குணமும் போல் சேர்ந்து தான் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கலர் இருக்குன்னு வைங்களா, துணி வண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம், சரிங்களா. துணியும் வண்ணத்தையும் பிரிக்க முடியுமா? ஒரு ட்ரெஸ்ஸில் பிரிக்க முடியாது. அப்போது பிரிக்க இயலாத உள்ளார்ந்த தொடர்பு கொண்டது, உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பு, இதெல்லாம் தான் என்ன சொல்லுவோம்னா அப்ரதக் சித்தி அப்படின்னு சொல்லுவோம், சரியா. அடுத்து அந்தர்யாமி. இந்த அந்தர்யாமினா என்னன்னா எல்லா பொருள்லையுமே விஷ்ணு தான் என்ன பண்ணுவார்? உள்ளிருந்து இயக்குவார், சரிங்களா. எல்லா பொருள்லையும் விஷ்ணு உள்ளிருந்து இயங்கும் நிலைன்னு சொல்லுவோம். அதாவது வைணவம்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க விஷ்ணுவை தான் முதன்மை கடவுளாக வழிபட்டு வருவாங்க இல்லையா. அப்போ என்ன சொல்கிறோம்? விஷ்ணு தான் எல்லா பொருள்கள்லேருந்து உள்ளிருந்து இயக்குவார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் அந்தர்யாமி. அடுத்தது தர்மபூத ஞானம். இது என்ன அப்படின்னா ஆன்மா அறிவை குணமாக கொண்டது. ஆன்மா இருக்கு இல்லையா, அறிவை குணமாக உடைய ஆன்மா அப்படின்னா அதுதான் தர்மபூத ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த டேர்ம் தர்மபூத ஞானம் அப்படிங்கிறது வந்துட்டாலே நமக்கு ராமானுஜருடைய ஞாபகம் வந்துடணும். அவருடைய கோட்பாடில் வர்றது தான். இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, சரிங்களா. இந்த விசிஷ்டாத்வைதத்துக்கு வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம பரிமாணவாதம், சரிங்களா. இந்த கேட்டிருக்காங்க பிரம்ம பரிமாணவாதம் யாருடைய வாதம் அப்படின்னா ராமானுஜருடையது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும்.
அடுத்தது என்ன சொல்லுவார்னா, எப்படியெல்லாம் மோட்சம் அடையலாம், முக்தி அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல பக்தி இருக்கணும். அதாவது அந்த பக்தி எப்படி இருக்கணும், சரணாகதியாக இருக்கணும். சரணாகதினா என்ன, இறைவன்கிட்ட சரண்டர் ஆகிறது. எந்த செயல் செஞ்சாலும் சரி எல்லாமே இறைவனால தான் செய்யப்படுது, இறைவன் தான் அதற்கு பொறுப்பு இல்லையா, அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பக்தி தான் என்னது, சரணாகதி. அதன் மூலமாக முக்தி அடையலாம் அப்படின்ட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து சித்து அசித்து பிரம்மம் பற்றிய ஞானம் இருக்கணும். ஆச்சாரிய அன்பு, குருமாரிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு. சுருதி நம்பிக்கைனா வேதங்கள் மீது நம்பிக்கை இருக்கணும். தர்ம சிந்தனை, வேத பாராயணம், சாது சேர்க்கைகளால் இந்த கர்ம பந்தங்கள் எல்லாம் விட்டாலும் நம்ம முக்தி அடையலாம். அதாவது சாது சேர்க்கையோடு இருக்கும்போது என்ன பண்ணலாம், கர்ம பந்தத்தை விட்டு முக்தி அடையலாம் அப்படின்ட்டு சொல்லுவார். ஆனால் முக்தி அடையணும்னா மெயினாக என்ன சொல்லுவார்னா, சரணாகதி அப்படிங்கிற டேர்மை தான் ராமானுஜர் எல்லா இதுலேயுமே பயன்படுத்துவார். சரிங்களா? இவர் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்து முக்தி அடைஞ்சிருப்பார். என்ன நூல்கள்லாம் எழுதியிருப்பார், பாஷ்யம் எழுதியிருப்பார். பாஷ்யம்னா உரை எழுதியிருப்பார் இல்லையா, ஸ்ரீபாஷ்யம். பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதியிருப்பார். அது என்ன அப்படின்னா, விசிஷ்டாத்வைத கோட்பாடை வச்சு அவர் எழுதியிருப்பார் இந்த உரைகள்லாம். அதாவது ஸ்ரீபாஷ்யம். கீதா பாஷ்யம் அப்படின்னா பகவத்கீதைக்கு உரை எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வேதாந்த தீபம், வேதாந்த சங்கிரகம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்கம் வைகுண்டம், ஸ்ரீரங்கம் வைகுண்டம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம், சரணாகதி கத்தியம். சரிங்களா? இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள். இந்த நூல்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நிறைய ஆச்சாரியார்கள் கொடுத்து கேட்பாங்க. ராமானுஜர் எழுதிய நூல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் தான் இந்த டாப்பிக்கில் வர கான்செப்ட். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சித்து அசித்து பரப்பிரம்மம், இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இல்லாமல் ஒரு பொருளும் அதன் குணமும் போல் சேர்ந்தே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். சரிங்களா? அதாவது சித்து அசித்து சேர்க்கையால் விளங்கக்கூடிய ரெண்டற்ற ஒன்றான பிரம்மம் உண்டு அப்படின்னு கூறக்கூடியது தான் விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறது. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, விசிஷ்டாத்வைதம்னு வந்தாலே ராமானுஜருடைய கொள்கை. அதில் அவர் சொல்ல வர விஷயம் என்னது, சித்து அசித்து பரப்பிரம்மம், இந்த மூணையும் பற்றி தான் அவர் சொல்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, என்னென்னா நீலகண்ட சிவாச்சாரியார். நீலகண்ட சிவாச்சாரியார் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு அவர் வந்து ஒரு பாஷ்யம் எழுதியிருப்பார். எப்படின்னா, சைவ விசிஷ்டாத்வைத கோட்பாடை யூஸ் பண்ணி அவர் ஒரு பாஷ்யம் எழுதியிருப்பார். அதனால் அதை என்ன சொல்லுவோம்னா நீலகண்ட பாஷ்யம் அப்படின்னு பேர். அப்போது நீலகண்ட சிவாச்சாரியார் எழுதுனது தான் நீலகண்ட பாஷ்யம். இன்னும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் தான் இந்த விசிஷ்டாத்வைதத்தில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் துவைதம் பற்றி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.